இந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்றவங்க டெய்லியும் காலையில எப்பவும் போல எந்திரிச்சு வேலைக்கு போலான்னு கதவை திறந்தா ஒரு கருப்பு செவரு உருவாகி சரி இங்கதான் இப்படி இருக்குன்னு மத்த ஜன்னலெல்லாம் திறந்து பார்த்தா அங்கேயுமே இந்த கருப்பு செவரு இருக்கு. இப்போ இவங்களுக்கு எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம போன்ல ஏதாவது நெட்வொர்க் இருக்கா அப்படின்னு பார்க்க நெட்வொர்க்குமே இல்ல. வைஃபையாவது கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா வைஃபையுமே ஒர்க் ஆகல. தப்பிக்கணும்னா அந்த செவத்தை உடச்சுதான் ஆகணும். அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ட்ரில்லிங் மிஷின் எடுத்து நேரா போய் அந்த செவத்துல ஓட்ட போலான்னு பார்த்தா அந்த கம்பி தான் சூடாகுதே தவிர அந்த செவரு ஓட்டையாக மாட்டேங்குது. பக்கத்துல இருக்க செங்கல் செவர்ல ஓட்ட போட்டா அங்க நல்லா ஓட்டையாகுது. ஆனா இந்த கருப்பு செவர்ல ஓட்டையே ஆக மாட்டேங்குது. ஃபிளாட்ல 2 பேர் இருக்காங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஃபிளாட்டுக்கும் பக்கத்து ஃபிளாட்டுக்கும் நடுவுல ஓட்ட போட்டா அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வரும். அங்கேயுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இந்த ஃபிளாட்ல எப்படி கஷ்டப்படுறாங்களோ அங்கேயுமே அப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த ஆளு இப்பதான் ஒன்னு நோட்டீஸ் பண்றான். அந்த கருப்பு சுவர்கிட்ட எது கொண்டு போனாலுமே அட்ராக்ட் பண்ணிக்குது மேக்னெட் மாதிரி. அவங்க 2 பேரும் அந்த டோர்ல எதெல்லாம் ஒட்டுது எதெல்லாம் ஒட்டலன்னு பார்த்தா அந்த டோர்ல எல்லாமே ஒட்டுது. அப்ப சடனா ஒரு வைப்ரேஷன் நடக்குது. அந்த செவர்ல ஒட்டி இருந்த எல்லாமே ஃபாஸ்டா ரிட்டர்ன் ஆகி போய் அவங்க 2 பேர் மேல விழுந்துருச்சு. ஆனா அந்த ஆளுக்கு முதுகுல அந்த ஸ்பூன் எல்லாம் நிறைய குத்தி நிறைய காயமாயிடுது. இவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு பிளான் பண்றாங்க. கீழே ஒவ்வொரு ஃப்ளோரையா உடைச்சிட்டு அண்டர் கிரவுண்ட் வழியா போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. பிளான் படியே கீழே ஒவ்வொரு ஃப்ளோரா உடைச்சிட்டு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட பிளானை சொல்லி கூடயே சேர்த்துட்டு கீழே போறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அண்டர் கிரவுண்ட் வழியா போய் தப்பிச்சிடலாம்னு பார்த்தா அங்கேயுமே அந்த கருப்பு சுவர் இருக்கு. இவங்களால தப்பிக்கவே முடியாது. பயங்கர கோவப்பட்டு அவங்கள ஒருத்த கன்னை வச்சு அந்த செவத்தை சுட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த ஆள் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தெரியும் இதுல எது பட்டாலுமே ரிட்டர்ன் பேக் வரும். இந்த ஆள் எல்லாத்தையுமே பார்த்து சத்தமா கத்தாரு கீழே குமிங்கன்னு. பாவம் அந்த தாத்தாவால சீக்கிரம் ரியாக்ட் பண்ண முடியாதனால அந்த தாத்தாவை அந்த புல்லட் வந்து சுட்டுருதுங்க.